இவரது பூர்வீகம் மத்திய பிரதேசத்தில் உள்ள போபால். 1984 ஆண்டு டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி பிறந்த திவ்யங்கா திரிபாதி போபாலில் உள்ள கார்மல் கான்வென்ட்டில் பள்ளி படிப்பை முடித்துவிட்டு உத்தரகாசியில் கல்லூரியில் பட்டம் வாங்கியிருக்கிறார். திவ்யங்கா திரிபாதிக்கு சிறுவயதிலிருந்தே நடிப்பின் மீது ஆர்வம் ஏற்பட்டிருக்கிறது. ஆரம்ப காலகட்டத்தில் ஆல் இந்தியா ரேடியோவில் ஆர்ஜேவாக தனது வாழ்க்கையை தொடங்கியுள்ளார். 2003ஆம் ஆண்டு பேண்டீன் ஜி-டீன் குயின் என்ற போட்டியில் பங்கேற்று மிஸ் பியூட்டிஃபுல் ஸ்கின் என்ற பட்டத்தை வென்றார். அதன் தொடர்ச்சியாக 2005ஆம் ஆண்டு மிஸ் போபால் பட்டத்தை வென்றார். தூர்தர்ஷனுக்காக ஒரு தொலைக்காட்சி திரைப்படத்தில் அறிமுகமான திரிபாதி அதன் பிறகு ஆகாஷ்வாணி என்ற நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார். பிறகு இந்தி தொலைக்காட்சிகளின் சீரியல்களில் நடிக்க ஆரம்பித்தார். 2005ஆம் ஆண்டிலிருந்து 2025ஆம் ஆண்டு வரை கிட்டத்தட்ட 11 மெகா சீரியல்களில் திரிபாதி நடித்திருக்கிறார். 20 வருடங்களாக சீரியல் துறையில் தனக்கென ஒரு தனி இடத்தை பிடித்திருக்கிறார். டிவி சீரியல்கள் மட்டுமல்லாது வெப் சீரிஸ், ரியாலிட்டி ஷோக்களிலும் திவ்யங்கா திரிபாதி முத்திரை பதிக்க தவறியதில்லை. கிட்டத்தட்ட 19 விருதுகளை வாங்கியிருக்கிறார். இந்தியாவின் 100 பிரபலங்கள் என போர்ப்ஸ் தயாரிக்கும் பட்டியலில் 2017 முதல் இவர் இடம் பெற்றிருக்கிறார். தன்னுடன் சீரியலில் ஜோடியாக நடித்த விவேக் தஹியா என்பவரை காதலித்த திரிபாதி ஜூலை 8, 2016 அன்று திருமணம் செய்து கொண்டார். வெள்ளித்திரையில் மட்டுமல்லாது இன்ஸ்டாகிராமிலும் திரிபாதி ஆக்டிவாக உள்ளார். திரிபாதி பதிவிடும் அழகான இயற்கை காட்சிகளின் போட்டோக்களுக்கு என்றே இன்ஸ்டாகிராமில் ஏராளமானோர் அவரை பின்தொடர்கின்றனர். 2 நாட்களுக்கு முன்பு திவ்யங்கா திரிபாதியின் பிறந்த நாள். இதற்காக யூடியூப் சேனல் ஒன்றுக்கு பேட்டி அளித்திருந்தார். அதில் தனது கடந்த கால வாழ்க்கையை பற்றி மனம் திறந்திருக்கிறார். அதுதான் தற்போது சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. தனது கெரியரின் ஆரம்ப காலகட்டத்தில் திவ்யங்கா திரிபாதி சரத் மல்கோத்ரா என்ற நடிகரை காதலித்தார். இருவரும் ஒருவரை ஒருவர் விரும்பியதால் நட்சத்திர ஜோடியாக வலம் வந்திருக்கிறார்கள். 8 வருட டேட்டிங்கிற்கு பிறகு கருத்து வேறுபாடு ஏற்பட்டதால் சரத் திவ்யங்கா திரிபாதியை விட்டு பிரிந்திருக்கிறார். இந்த பிரிவு நடிகையை வெகுவாக பாதித்திருக்கிறது. சரத் இல்லாத ஒரு வாழ்க்கையை அவரால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. இதனால் எப்படியாவது அவரை அடைந்தே தீர வேண்டும் என்ற வெறியில் இருந்துள்ளார். இதற்காக அவர் எந்த எல்லைக்கும் செல்ல தயாராக இருந்தார். அதன் ஒரு பகுதியாகத்தான் பிரிந்து சென்ற சரத்தை மாந்திரீகம் மற்றும் அமானுஷ்ய பூஜைகள் மூலம் அடைய நினைத்திருக்கிறார். மந்திரவாதிகளை சந்தித்து முறிந்து போன காதல் கைகூட செய்வினை, சூனியம் போன்ற தாந்திரீகங்களை செய்திருக்கிறார். ஆனால் அது எதுவும் பலனளிக்கவில்லை. ஒரு கட்டத்துக்கு மேல் மந்திர தந்திரங்கள் முறிந்த காதலை சேர்த்து வைக்காது என்பதை உணர்ந்த திவ்யங்கா திரிபாதி உண்மையை ஏற்றுக்கொண்டு பிரேக்கப்பிலிருந்து மெல்ல மெல்ல மீண்டு வெளியே வந்திருக்கிறார். அதன் பிறகுதான் விவேக் தாஹியாவை காதலித்து திருமணம் செய்திருக்கிறார். பிரிந்து சென்ற காதலனை மீண்டும் கரம் பிடிக்க செய்வினை வைத்ததாக நடிகை கூறியிருப்பது சின்னத்திரை வட்டாரத்தில் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.